நாம இறந்து போனதுக்கு அப்புறமும் நாம செய்யக்கூடிய இந்த 3 அமல்களும் தொடர்ச்சியா நன்மைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன 3 அமல்கள் அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முஸ்லிம்க்கு தொடர்ச்சியா நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய செயல்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சதக்கத்துல் ஜாரியாவா இருக்கக்கூடியது 3 விஷயங்கள். ஒன்று, நிரந்தரமான தர்மம். தர்மம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கற காசு மட்டும் கிடையாது. ஒரு மரம் நட்டு வைக்கிறது, ஒரு பள்ளியோ இல்ல ஒரு மதர்ஷாவோ கட்டுறதுக்கு நம்மளால இயன்ற உதவிகளை செய்யறது, பொதுவான ஒரு இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுக்கறது, இது எல்லாமே நமக்கு நிரந்தரமான தர்மங்கள் தான். இரண்டாவது, பயன் தரக்கூடிய கல்வி. மார்க்க விஷயங்கள்ல ஒரு குரான் ஓதுறதோ இல்ல ஒரு ஹதீஸோ ஒரு திக்ரோ பிறருக்கு நம்ம எடுத்து சொல்றோம், அதை அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அமல்படுத்துறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க அமல் செய்யற வரைக்கும் நமக்கு அதற்கான நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். மூன்றாவது, நமக்கு துஆ கேட்கக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். மார்க்கம் கூறிய அடிப்படையில சாலிஹான பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்ம மரணிச்ச அப்புறமும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் நமக்கு நிரந்தரமான சதக்கா ஜாரியா தான்.